கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்கள் ஒவ்வொருவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். இன்று பிப்ரவரி 10ஆம் தேதி திங்கட்கிழமை. இந்த நாள் உங்களுக்கு சமாதானமான ஆசீர்வாதமான நாளாக இருப்பதாக. இன்றைக்கு நாம் தியானிக்கும் வசனம் யோவான் எழுதின சுவிசேஷம் 11வது அதிகாரம் 40வது வசனம். நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். இங்கு இயேசு மகாராஜா இவ்விதம் சொல்லுகின்றார், நீங்க விசுவாசிச்சீங்கன்னா தேவனுடைய மகிமையை காண முடியும் என்று சொல்லி. இது எந்த இடத்துல இவ்விதம் சொல்லுகிறார் என்று பார்க்கும் பொழுது, அவரு சிநேகித்த லாசரு மரித்து போனான் என்று கேள்விப்பட்டு இன்னும் தாமதம் பண்ணி 2 நாள் கழிச்சு திரும்பவுமா ஆண்டவர் லாசருவினுடைய ஊருக்கு போறாரு. அப்போ அவங்க சொல்றாங்க, கல்லறையில வச்சாச்சு அப்படின்னு சொல்றாங்க. ஆனாலும் கூட மார்த்தாளை மரியாளை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, நீங்க விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பா என்று சொல்லின்றார். அற்புதத்தை செய்ய போறாரு. லாசருவை உயிரோடு எழுப்ப போகிறார். இல்ல, மரித்து 4 நாள் ஆயிற்றே, நாருமே என்று எல்லாரும் சொல்றாங்க, கல்லறையை திறங்கன்னு சொல்லும் போது. அப்போ அப்படிப்பட்ட அற்புதத்தை செய்ய போறாரு. தேவனுடைய மகிமையை எல்லாரும் பார்க்க போறாங்க. ஆனா அதுக்கு முன்னாடி ஆண்டவர் சொல்றாரு, விசுவாசிங்க, விசுவாசிங்க. நீங்க விசுவாசிச்சா தேவனுடைய மகிமையை காண்பீர்கள் என்று சொல்லி. பிரியமானவர்களே, அப்படியே கர்த்தர் அற்புதத்தை செய்தார். அவர் லாசருவே வெளியே வா என்று சொல்லி அவர் ஒரு வார்த்தை சொன்ன உடனே சடலமாய் வைக்கப்பட்ட லாசருவுக்குள்ளாக அவனுடைய ஜீவன் உள்ளே வந்து அவன் எழும்பி வெளியே வந்ததை நம்ம பார்க்கின்றோம். பிரியமானவர்களே, அப்பொழுது கர்த்தருடைய மகிமையை கண்ணார அந்த ஊர்ல உள்ள எல்லாரும் பார்க்கிறாங்க, யூதர்கள் பார்க்கிறாங்க. அந்த செய்தி பிரசித்தமாகிறது. பிரியமானவர்களே, இன்றைக்கு கூட ஆண்டவருடைய வார்த்தை நமக்கு நேராய் வருவது என்ன? நீ விசுவாசித்தால் தேவ மகிமையை காண்பாய். இன்றைக்கு இந்த கடைசி காலங்கள்ல கர்த்தர் அற்புதங்களை, அதிசயங்களை, அடையாளங்களை ஏராளமாக செய்து கொண்டே இருக்கின்றார். விசேஷமாக நம்முடைய ஊழியத்தின் மூலமாகவும் பாருங்க, உபவாச கூட்டங்கள், ஆசீர்வாத பெருவிழாக்கள் மற்றும் நம்ம டிவியின் மூலமாகவும் எத்தனை அற்புதங்கள், எத்தனை அதிசயங்கள் நடக்குது பாருங்களேன். இது 1-2 உங்களுக்கு இப்போ ஸ்கிரீன்ல காமிக்கிறோம் பாருங்களேன். எத்தனை வருஷமாக கஷ்டப்பட்டு பாடுகளோடு இருக்கிறவங்களை கர்த்தர் விடுவிக்கிறத பாருங்களேன். விசுவாசிக்கிறாங்க. நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். கானானிய பெண் கூட தன்னுடைய மகளுக்காக ஆண்டவர்கிட்ட கெஞ்சுறா, அவளுக்கு அற்புதத்தை செய்யும்படியாக. அப்போ நான் காணாமல் போன இஸ்ரவேல் வீட்டாரிடத்துக்கு தான் வந்தேன், உங்களுக்கு அற்புதம் செய்ய முடியாது சொல்றார். ஆனா அந்த பெண் இல்ல ஆண்டவரே, மேஜையிலிருந்து விழுகின்ற துணிக்கிய நாய்கள் சாப்பிடுமே, அப்படியாக எங்களுக்கு அதை போல எங்களுக்கு அற்புதத்தை செய்யுங்க அப்படின்னு சொல்லி கெஞ்சுறா. இஸ்ரவேலருக்குள்ள இவ்வளோ பெரிய விசுவாசத்தை நான் பார்க்கலையே என்று சொல்லி ஆண்டவர் அவளுடைய மகளை சுகமாக்குகின்றார். 100க்கு அதிபதி பாருங்க, 100க்கு அதிபதியின் பிரியமான வேலைக்காரன் வியாதி கொண்டு கஷ்டப்படுறான். அப்ப ஆண்டவரை வர்றதுக்கு கூட, என் வீட்டுக்கு வர்றது கூட நான் தகுதி இல்லை, ஒரு வார்த்தை சொல்லும்னு சொல்றார். எவ்வளவு விசுவாசம் பாத்தீங்களேன். ஒவ்வொருடைய விசுவாசத்தின் அளவு எவ்வளவு வித்தியாசப்படுகிறது பாருங்க. ஆண்டவர் ஒரு வார்த்தை சொன்னா போதும் அப்படின்னு அவர் சொல்றாரு. அதே போல 12 வருடமாக பெரும்பாடுள்ள ஸ்திரீ என்ன பண்றா, வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டா கூட போதும், ஆண்டவர் என்னை கூப்பிட்டு கை வச்சு ஜெபம் பண்ணி அற்புதத்தை செய்யணும்ட்டு, ஆனா அப்படி கூட நான் எதிர்பார்க்கல, அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டா போதும் நான் சுகமாவேன் என்று சொல்லி அந்த பெண் தொடுகிறாள் பாருங்களேன். அப்போ கர்த்தர் விசுவாசத்தை கனப்படுத்துகிறார். நீ விசுவாசித்தால் தேவ மகிமையை காண்பாய். இன்றைக்கும் உங்களுக்கு என்ன காரியத்துல அற்புதம் தேவை, அதிசயம் தேவை, விடுதலை தேவை, விசுவாசியுங்கள். இது தேவனால் கூடும் என்று விசுவாசியுங்கள்.
இந்த காரியத்துல நான் மரித்த நிலைமையில இருக்கிற என்னுடைய காரியம் உயிர் பெறும், இனிமேல் செயல்படாது என்று சொல்லி மூட்டை கட்டி வைத்த அந்த பகுதி நிச்சயமாக அது தழைக்க முடியும். அதை கர்த்தர் துளிர் விட்டு எழும்ப பண்ணுவார், தழைக்க பண்ணுவார் என்று விசுவாசியுங்கள். மரித்த சடலமா இருந்த லாசருவை உயிரோடு எழுப்பின தேவ வல்லமை இன்றைக்கும் உங்கள் எல்லைகளிலே மரித்து போன நிலைமையில இருக்கின்ற எந்த காரியத்தையும் உயிர் பெற்று எழச் செய்யும். கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோமா? எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இதோ இந்த நாளிலே நாங்கள் தியானித்த உம்முடைய வார்த்தையின்படி இந்த பிள்ளைகள் ஆண்டவரே விசுவாசிப்பதை அறிந்திருக்கிறீர். அவர்கள் எல்லையிலே தேவ மகிமையை காண்பார்களாக, ஆண்டவரே அற்புதங்கள் நடப்பதாக. இன்றைக்கு கர்த்தாவே உம்முடைய வல்லமை பலமாய் ஒவ்வொருவர் மேலும் இறங்கி கர்த்தாவே அற்புதங்களை செய்வதாக. தேவ மகிமையை காணட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வேண்டிக் கொள்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். நீ விசுவாசித்தால் தேவ மகிமையை காண்பாய். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.